நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம், லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 வசனத்திலிருந்து நம்ம வாசித்து கேட்கலாம். லூக்கா இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளாகிய இந்த நாளை நாம் தியானிக்கவும், இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்குமாய் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். தேவனுடைய தூதனானவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, பயப்படாதிருங்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பயம், ஒரு திகில் உண்டாயிருந்தது. அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் கிடையாது. அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவர்கள் மரணத்திலும் பாவத்திலும் அவர்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனங்களை உண்டாக்கினவர், இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், இந்த ஜனங்கள் எல்லாரையும் படைத்த, உலகத்தையே படைத்த தேவன், அவர் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும். அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அவர் சிலுவை மரணம் தரித்து அவருடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் கழுவ வேண்டும். நம்ம எல்லா ஜனங்களுடைய பாவத்தை அவர் கழுவ வேண்டும். இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் நீக்கி போட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே அவர் தரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்ததின் நோக்கம் என்ன? காரணம், எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார்னா, நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும், நம்முடைய பரலோகத்திலே சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக இந்த கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கலன்னா நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு தரும்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்தார். எத்தனையோ அநியாயங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை, கொலைகளை, பயங்கரமான விபச்சார பாவத்தில் இருந்தவர்களை தேவன் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த பூமியில பிறக்கலாட்டினா இந்த உலகம் அழிந்து இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை நோவாவுடைய காலத்துல உலகத்தில் பாவங்கள் மிகுதியினால பூமி இனப்படப்பட்டது. ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டது. என்று ஒரு விஷயம், அது போல ஒரு அழிவு உண்டாக வேண்டாம். என் பிள்ளைகளை திரும்பவும் அப்படி பாவத்துல அவர்களை விடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியிலே அவதரித்தார். அதுக்காக தான் தேவ தூதர்கள் ஒரு நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. பயப்படாதிருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மறுவாழ்வு உண்டாயிடுச்சு. ஒரு நற்செய்தி, ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தியை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. எத்தனாவது வருஷம்? 2024 வருஷத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 2024 வருஷம் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா? இது யாருக்கு, யாருடைய பெயரால இந்த உலகம் சரித்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பு, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு. அல்லேலூயா. யாரால இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை பிரிக்க முடியும்?
யாருடைய பெயரால இந்த உலகம் உண்டாயிருக்கிறதோ அந்த தேவனுடைய பெயராலே இந்த சரித்திரங்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க. யார் யாரோ பெரிய மகான்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க. ஆனா யாருடைய பெயரிலும் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று இருக்கிறது போல வேறு யாருடைய பெயருக்கும் முன்னாடி இந்த பெயருக்கு முன்பு இந்த பெயருக்கு பின்புன்னு யாருடைய பெயர்லையாவது எழுதப்பட்டிருக்கிறதா? சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதா? காரணம் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய நம்முடைய தேவனே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார். அந்த தேவனுடைய பெயராலேயே இந்த உலகமும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரங்கள் வருஷங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வ சிருஷ்டியின் எஜமானர் இந்த தேவாதி தேவன் இந்த உலகத்திலே நமக்காய் பிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கலாடினா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மாற்றங்கள், ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், சமாதானம் நம்மிடத்துல இருந்திருக்க முடியாது. ஆதி காலங்களிலே பயங்கரமான பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் பயங்கரமாக இருந்தது. இதிலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாகவே அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள் என்று தேவன் நம்மளுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவன் நம்மளை இந்த உலகத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை பரலோகத்திலே சேர்க்கிற அந்த நாள் மட்டும், அல்லேலூயா, பரலோகத்திலே சேர்க்கிற அந்த நாள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும்படியாக நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனம் படிக்குமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்து இருந்தாலும் இவர் ஒரு பெரிய அரண்மனையிலே நடக்கவில்லை. அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே காட்டவும் இல்லை. எத்தனை தாழ்மை அவர் தாழ்மைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தேவனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல அவர் பிறக்கிறதுக்கு ஒரு அரண்மனை கூட இல்ல, ஒரு சாதாரண ஒரு இடத்துல பிறந்து மாட்டு தொழுவத்திலே பிறந்து முன்னணியில அவர் கிடைத்திருக்கிறதை நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே சாதாரண ஒரு மனுஷனுக்கும் கீழானவரை போல இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே தரப்படணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். எத்தனை பெரிய மேன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஒரு பெரிய மாளிகையிலே அவர் பிறந்திருக்கலாம். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர் நினைத்தால் ஏதோ ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியாதது என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் தாழ்மையின் கோலம் எடுத்து, அல்லேலூயா, தன்னை தாழ்த்தி அவர் வல்லமைகள் எல்லாவற்றையும் விளக்கி ஒரு தாழ்மையாய் அவர் இந்த பூமியிலே நம்மளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னையும் மீட்டெடுக்க அவர் வைத்திருந்த பெரிதான அன்பு. அல்லேலூயா. இந்த பெரிதான அன்பு, அவருடைய இரக்கம், அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன? அவர் தன்னுடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். யாருடைய ரட்சிப்பும் நம்மளுக்கு கிடையாது, யாருடைய மீட்பும் நம்மளுக்கு கிடையாது, யாராலும் நம்மளுக்கு ஜீவனை
தர முடியாது. எந்த ஜீவன் கொடுத்தாலும் அந்த ஜீவனால நம்மளுக்கு பரலோகம் உண்டு கிடையாது. பரலோகம் கிடையாது. எந்த ஜீவனாலும் நம்ம பரலோகத்துக்கு கடந்து போக முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே அவருடைய ஜீவனால் மாத்திரமே நம்ம பரலோகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இந்த தேவன் தன்னை தாழ்மையோடு தன்னை தாழ்மைப்படுத்தி நம்மளுக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்படும் மட்டும் இருக்கிறார். எதுக்காக போட்டிருக்கிறது? திரும்ப படிக்குமா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பூமியில பிறந்ததன் நோக்கம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட வேண்டும். அவர் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். எப்படி? தன்னை தாழ்த்தி பிறந்தார். அவ்வளவு வல்லமைகள் இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் பெறடைய வல்லமைகளோ காமிக்காம ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல இந்த பூமியிலே பிறந்தார். ராஜாக்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறவர், பெரிய பெரிய மனுஷர்களை உண்டு பண்ணுகிறவர், எல்லா வல்லமை நிறைந்தவர். ஆனாலும் தன்னை தாழ்மைப்படுத்தி பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக பிறந்தார்? ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்துவதற்காக காணப்படுவது போல இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய், அவருடைய ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கும்படியாய் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 1:21 படிங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. யாரை ரட்சிக்க முடியும்? ஒரே ஒருவர். யார் நம்மளை சிருஷ்டித்தாரோ, யார் நம்மளை படைத்தாரோ, யார் மூலமாய் நம்ம இந்த பூமியில வாழுகிறோமோ, யார் நம்முடைய உண்மையான தகப்பனோ, அவரால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பார் என்பதை முன்பாகவே தீர்க்கதரிசிகளும் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறாங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. 6ஆவது வசனம் படிக்குமா? 42. 42 ஏசாயா 42ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய
கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. 6வது வசனம் படிக்குமா? நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருந்தான். என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாக இருந்து நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிறது, இவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். இவரே இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இவரே நம்மளையும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் தான் கிறிஸ்துவாக இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே உலகத்திலே நம் இந்த பாவத்தை கழுவும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் தன்னை தாழ்மைப்படுத்தி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. இசையா 44 அதிகாரம் 24 உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் செய்கிறது நம்முடைய தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக இயேசுவாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து, இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு, இந்த இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இவர் பிறந்ததன் நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், இந்த பாவத்தில் இருக்கிற மனுஷர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். 2வது காரியமாய் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. 1 கொரிந்தியர் 15 இல்ல 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து தேவாவுக்கும் பின்பு பணியவர்களுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து நம்முடைய பாவத்தின் சாபங்களை நீக்கும்படியாக, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் உண்டாயிருக்கப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களையும் இந்த கிறிஸ்து இயேசுனால் என்ன பண்ணினாரு? சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியா நம்முடைய பாவத்தை சாபம், அந்த பாவத்தினால் உண்டாயிருக்கிற சாபங்கள் எல்லாமே இந்த கிறிஸ்து இயேசுவினாலே நீக்கப்படும்படியாக இந்த பூமியிலே கிறிஸ்துவானவர் பிறந்தார். அல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களுக்காக
நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருடைய பாவங்களுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படியாக, ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இன்னைக்கு அநேகர் எல்லாரும் ஹாப்பியா நம்ம எல்லாம் புதிய ட்ரெஸ்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு தேவனுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்து இந்த பூமியில நம்மளுக்கு பிறந்தார் என்ற நற்செய்தியை சந்தோஷமாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததற்கு நோக்கம் உலகத்துல இருக்கிற பாவத்திலே சுமந்து இருக்கிறதான பிள்ளைகளாகிய நம்மளை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை மரணம் பரியந்தம் ஒப்பு கொடுத்து சிலுவையின் மரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பூமியிலே பிறந்து நம்மளுடைய பாவங்களை நீக்கும்படியாய் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, இந்த பாவத்தின் மூலம் உண்டான எல்லா சாபங்களையும் நீக்கும்படியாகவே இந்த கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. முதலாவது காரியமா யோவான் 14ஆம் அதிகாரம் யோவான் 14:6 வசனத்தை படிக்கலாம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். பூமியில பிறந்திருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரு விடுவு காணும். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் மாத்திரம் எந்த ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலனா, இந்த இயேசு கிறிஸ்துடைய வழியிலே நாம் கடந்து போகலனா நம்மளுக்கு என்ன கிடையாது? பரலோகம் கிடையாது. இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனுஷர்களும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? மரித்து போவாங்க. இதுவரையும் யாராவது பிறந்தவங்க இந்த நாள் வரையும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த நாள் வரையும் இருக்கிறாங்க யாராவது? பிறந்தது முதல் இந்த நாள் வரையும் இருந்துட்டு இருக்கிறாங்களா? எந்த மனுஷன் இந்த பூமியில பிறந்தாலும் அவருக்கு ஒரு முடிவு உண்டு. எந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆணா இருந்தாலும் ஒரு மனுஷன் ஆவாரு. ஆனா மரித்த பிறகு அவர்கள் போக வேண்டிய இடம் இரண்டே இரண்டு. இந்த மரணத்துக்கு அப்புறம் அநேகர் சொல்றது மரணத்துக்கு அப்புறம் என்ன கிடையாது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை உண்டு. அதுவே நித்தியத்தின் வாழ்க்கை. அது மாத்திரமே வருஷ வருஷமாய் காலகாலமாய் ஆயிரம் வருஷங்களாய் நம் போய் ஜீவிக்க வேண்டியதான இடம். அந்த ஜீவிக்க வேண்டியதான அந்த இடம் எந்த இடமாய் நீங்க கடந்து போக போறீங்க? எந்த இடத்துக்கு நீங்க கடந்து போக போறீங்க? ஒரு இடம் நரகம், இன்னொரு இடம் பரலோகம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், அவரே உண்மை, நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். இந்த ஜீவனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக் கொண்டீங்கன்னா பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். மரித்த பிறகு நாம் கடந்து போக வேண்டிய இரண்டு இடம், ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நாம் எங்க போவதற்காக நாம் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளர்ந்து நம்ம எங்க கடந்து போக வேண்டும்? நம்ம எங்க கடந்து போக வேண்டும்? நம்ம போக வேண்டிய இடம் என்ன? ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை, எந்த எல்லைக்கு கடந்து போக போறோம்? ஒரு எல்லை நரகம், இன்னொரு எல்லை பரலோகம். நம்ம எங்க போகணும்? உலகத்தில் உள்ள யாரு பின்னாக நாம் கடந்து போனாலும் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட முடியாது. இந்த உலகத்துல யாரை நீங்க பின்பற்றி போனாலும் யாராலும் உங்களுடைய பாவங்களை நீக்கி போட முடியாது.
இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே உங்களோட பாவங்களை நீக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரணம் தரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவருடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரும் எத்தனை லட்சம் கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவாகிய தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு? பரலோக ராஜ்யத்தை தரவல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், என்னை பின்பற்றுகிறவர்கள் பிதாவிடத்தில் வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் நடந்து போக முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத உலக ஜனங்கள் ஆயிரம் பேராய் இருக்கிறார்கள். உங்களுடைய சொந்தத்தில் இருக்கிறாங்க, உங்களுடைய நண்பர்களில் இருக்கிறாங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் வேகமாய் ஓடிப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் போகிற இடங்கள் எங்க போக போறாங்க? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களுக்கு நரகம் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழி, அவருடைய வழியிலே கடந்து போகிறவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் இதுதான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிப்பு பெறணும். அது வசனம் பார்த்தோம்னா சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நற்செய்தியே சொல்லப்பட்டிருக்கிறதா? தேவதூதன் அப்படியே வந்து சொன்னார், சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இது இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்து இந்த இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சிக்கும்படியாய், உலகத்தை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய சாபங்களை நீக்க போடும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் என்ற நற்செய்தியை தந்தார். அல்லேலூயா. இதற்கு யார் இந்த பூமியில படைத்தது? படைப்பின் தேவன் யார்? இந்த ஒரே தேவனே இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்தார். மனுஷனையும் படைத்தார். இந்த மனுஷனையும் படைத்து இவர்கள் ஜாதிகளாய், ஜனங்களாய், தேசங்களாய் மாறி இன்னைக்கு ஆங்காங்கே உலகம் எங்களும் இருக்கிற ஜனங்களாய் ஆங்காங்கே பெரிதும் முழுமையாய் காணப்படுகிறாங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய சொந்த வழிகளிலே கடந்து போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்தத்தை பார்த்து, இதுதான் தேவன், இது பெரிய சூரியனாக இருக்கிறது, இதுதான் கடவுள் என்று சொல்லி சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு ஒரு சொரூபத்தை உருவாக்கி, இதுதான் தேவன், இந்த தேவன் தான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறாங்க. ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டாக்குறாங்க, பெரிய தங்கத்தால உருவாக்கி, இதுதான் கடவுள் என்று சொல்லி அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக் கொண்டு போக முடியாது. நம்முடைய ஜீவன் போனா நம்ம போக வேண்டிய இடம் பரலோகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் போன பிறகு நம் கர்த்தரிடத்திலே போக வேண்டும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும். இந்த ஜீவனை மீட்டெடுக்கும்படியாகவே நம்மளை படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன் தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே ஒரு பெரு விளக்கையாக, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தன்னை தரமட்டம் தாழ்த்தி இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய இதயத்தில் என்னுடைய இதயத்திலும் கிறிஸ்துவானவர் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நற்செய்தி உங்களுடைய இருதயத்திலே கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தி உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தி உலகம் முழுவதும் கடந்து போகணும். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி உலகத்துக்கு கடந்து போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோக மீட்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பெற்றுக் கொள்ளணும்? பரலோக மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும். அவர்கள் இந்த நரகத்திலே இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த உலகம் கடந்து போகிற பாதைகளில் இருந்து அவர்களை திருப்பி கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். அதற்காகவே இந்த கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்தான் உண்மை, இவர்தான் சத்தியம் சொல்றாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய ஜீவனை பெற்றுட்டோம்னா
இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அப்படியே நீங்களும் நானும் அவரோட வருகையின் போது உயிர் தெழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில பிறந்தார். எனக்காக உங்களுக்காக மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்காகவும் அவருடைய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் அறியாதவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க பார்க்கிற அநேக புருஷன்மார்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியல, அநேக மனைவிமார்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியல, அநேக பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியல, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல, உங்களோட சொந்தக்காரருக்கு மாமா மச்சானுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து கருதல் நோக்கம் அவர்கள் எல்லாரையும் மீட்டெடுக்க, உலகத்துல பிறந்த எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பின் நோக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பது போல இந்த கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பரலோகத்தை தேவன் நம்மளுக்கு தந்திட வேண்டும் என்பதற்காகவே இந்த கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இன்னைக்கு கெட்ட குமாரன் அவருடைய அப்பா தன்னோட சொத்தெல்லாம் குமாரன் அவருடைய சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், பிரித்து எடுத்து வாங்கி உலகத்துல போய் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் வாங்கி போயிட்டான். ஆனாலும் அப்பா அந்த பிள்ளை என்னாச்சு, இறக்கமோ என்ன பண்ணுறான்னு தெரியல, என் பையன் எங்க போனான்னு தெரியல, என் பையன் இன்னைக்கு வரமாட்டானா, திரும்பி வரமாட்டானா சொல்லி அந்த வீட்டு மாடி மேல நின்று அந்த திருவியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதே போல நம்முடைய இயேசப்பா பரலோகத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து இன்னைக்கு என் பிள்ளை திரும்பி வர மாட்டானா, என் மகன் பக்கத்தான் திரும்பி வரமாட்டானா, இன்னைக்கு ஆகி என்னுடைய செய்தியை கேட்டு இயேசுவே திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை பெற்றுகிறோம். இந்த உலகத்திலே கடந்து போகணும், ரட்சிப்பு இந்த உலகத்தில கடந்து போகணும். இந்த நாடு இன்னும் கொஞ்ச நாடுதான் இந்த உலகம் இருக்க போகிறது. அநேக செய்திகளை நீங்கள் பார்க்கிறீங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. கடந்த வாரத்துல கூட நான் அநேக செய்திகள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமா, குரூப் மூலமா, சர்ச் குரூப் மூலமா நான் போட்டிருக்கிறேன். தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. கிறிஸ்துவாகிய தேவன் பிறந்து இந்த பூமியில அவர் தன்னை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை போல நாமும் கூட இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களா அநேக ஜனங்களை இந்த பூமியில இருந்து ரட்சிக்கும்படியாக, அநேகரை இந்த பூமியில இருந்து பாவத்துல ஓடி அவர்கள் நரகத்துக்கு நேராய் ஓடுகிற ஜனங்களாய் இருக்கிறவர்களை என்ன பண்ண வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நற்செய்தி என்ன பண்ணணும், இந்த நற்செய்தி என்ன பண்ணணும், எனக்குள்ளேயே வச்சுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படி இல்ல, இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை உலக ஜனங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகவா தேவன் பிறந்தார். இந்த ரட்சிப்பை அநேகருக்கு நம்ம தர வேண்டும். என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த ஆரோக்கியம், இந்த பெருமை யாருக்கு கிடைக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. அவங்க மனுஷர்கள் ஜாதி வேறு பிரிச்சு இருக்கிறாங்க, அவங்களுடைய மொழிகள் வேறு பிரிச்சு இருக்கிறாங்க, அவங்களுடைய சந்ததிகளாய் பிரித்து ஆங்காங்கே இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நோவுடைய சந்ததியிலே இருக்கிறாங்க. அல்லேலூயா, நோவுடைய சந்ததியா உலகத்தில் உள்ள எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. நோவாவுக்கு பிறகு பிறந்து இந்த உலகத்தை நிரப்பின நோவாதான் நம்மளுடைய பெரிய தாத்தா. தாத்தா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் யாரு தாத்தா, அவர்தான் பெரிய தாத்தா, அவர்தான் ஃபர்ஸ்ட் தாத்தா. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. அந்த நோவுடைய சந்ததி தான் இந்த உலகம் முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அழித்த பிறகு இந்த குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டது. அந்த குடும்பத்திலிருந்து பரவினதான ஜனங்கள் தான் நம்ம எல்லாரும். இந்த எல்லா ஜனங்களையும் தேவன் மீட்டெடுக்க வேண்டும்.
இந்த எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கும் ரட்சிப்பை தரணுன்றதுக்காக இந்த கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பிறந்தார். பரலோகத்தை தருவதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தார். நம்மளும் கட்டத்துல ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கைக்கு தயாராக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு தயாராகுங்க. நம்ம ஒரு உடன்படிக்கை நீங்க எழுத போகிறோம். இந்த கிறிஸ்து எனக்குள்ள பிறந்தாரு. இந்த கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவ நீங்க மாத்திரம் வச்சுக்கொள்ளாம இந்த கிறிஸ்துவை உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும், சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும், இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான தேவன். இவருடைய ரட்சிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறாரு. நீங்க தயவு செய்து கிறிஸ்து இயேசுவிடத்துல வாங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க, உங்களோட பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அநேகர் உள்ள எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இயேசுவை போல எப்படி இருக்கணும்? தாழ்மை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை நிறைந்தவர். அவர் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தின் தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆனாலும் எப்படி தாழ்மையாய் தன்னை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போல பூமியில ஒரு குழந்தையாய் பிறந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்மளையும் தேவனிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லவையா. எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள் உலகத்துல இருந்தாலும் தேவன் உங்களுடைய ஏழையும் தேவன் தெரிந்திருக்கிறார். பெரிய பெரிய ஞானிகளுக்கு தேவன் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தேவனாக இயேசு கிறிஸ்து நாமம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு சாட்சியாய் நின்று இயேசுவை போல காணப்பட்டு அநேகரை கிறிஸ்துவிடத்திலே அழைத்து வர வேண்டும். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை நீங்க கட்டளை சொல்லணும். ஆண்டவரே, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், அமைதிதான் இருக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்களேன். இனிமேல நான் மாய மூடிட்டு இருக்க மாட்டேன். இயேசுவை பற்றி நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை நான் உலகம் முழுவதும் நான் சொல்லுவேன். முதலாவது என் வீட்டுக்கு சொல்லுவேன். என் வீட்டுக்கு சொல்லணும்னா நான் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லணும். நான் வீட்டுக்கு சொல்லணும்னா நான் கிறிஸ்துவை போல மாறணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை போல மாறணும். உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னா நீங்க கிறிஸ்துவை போல மாறி இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை போல நீங்க மாறி இருப்பீங்க. கிறிஸ்து உங்களிலே வெளிப்படுவாரு. உலகத்துக்கு சாட்சியாய் கடந்து போவீங்க. உலகம் எல்லாம் உங்களுக்கு பின்னாய் வரும். அல்லேலூயா. உலக ஜனங்கள் எல்லாருமே இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாங்க. நீங்க தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யலாம். ஆண்டவரே, இனிமேலும் இந்த கிறிஸ்துவை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த ஆசீர்வாதத்தை நானே பெற்றுவிட்டு அப்படியே நான் உள்ள வச்சிருக்க மாட்டேன்ப்பா. இனிமேல் நான் கடந்து போவேன். என் சொந்த காரர்கள் எல்லாருக்கும் இந்த இயேசுவை அறிவிப்பேன். என் நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசுவை அறிவிப்பேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபையை தாங்க. நான் ரொம்ப வாழும்படியான பரிசுத்த ஜீவியத்தை தாங்க கேட்கலாம். அல்லேலூயா. கேட்கலாமா? கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம அறிவிக்கணும்னா நம்மளோட வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிவிக்கணும்னா நாம இந்த இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நம்ம மாறாம நம்ம வாழ்ற வாழ்க்கையை போல துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் இருந்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிவிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கட்டத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நான் உண்மை போல மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கிருபையை தாங்க. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்ததோடு சொல்லி நீங்க ஆசைப்பட்டது போல நான் காணப்படுவதற்கு
நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவே, நீ ரெண்டிலே பிறந்த நான் செய்திய உலகத்துக்கு நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. அநேகரை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பேன், அநேகரை உலகத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன். உமக்கு நேராய் கொண்டு வருகிறேன் அப்பா. இன்னைக்கு இருக்கிற கிருபை எனக்கு நான் ஆண்டவரே, நான் உமக்காக இனிமேல் வாழ்வு ஆண்டவரே. அந்த கட்டடத்துல இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுங்க. நீங்க எல்லாருமே கட்டடத்துல ஒப்பு கொடுக்கபடியா அப்படி முழங்கால் பண்ணிடலாமா? அந்த கட்டடத்துல இயேசுப்பா உங்களை தாழ்த்தி உங்களை ஏசப்பா, இந்த நாளிலே உங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எனக்குள்ளே பிறந்தீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே பிறந்தீர். இந்த நற்செய்தியான ஆண்டவரே, இனிமேலும் நாங்கள் அமைதலாக இல்லாமல் அப்பா, நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கபடியாக எல்லாருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்ததின் நோக்கத்தை அறிவிக்கும்படியாக இந்த பரலோக தேவனுடைய நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக பரிசுத்த மனுஷர்களாய் எங்களை தேவனை மாற்றும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களால் கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்தின் வாழ்க்கையே ஆண்டவரே, இந்த மாம்ச சரீரம் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ளவைகள் எல்லாவற்றையும் இந்த மாம்சம் இச்சித்து வாழ்கிறதப்பா. இயேசுவே, நாங்கள் உமக்கோட நம்ம வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனது கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை பரிசுத்த பாத்திரங்களாய் மாற்றுங்க. எங்களிலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் இன்றைக்கு எங்களை தேவன் கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களிலே பிறந்ததின் நோக்கம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களிலே பிறந்ததின் நோக்கம், எங்களை ரட்சித்ததின் நோக்கம் நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நீர் ஒருவரே வழியே சத்தியம் ஜீவனாய் இருக்கிறீங்க. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரலோகத்தின் தேவன். இந்த பரலோகத்தின் தேவனை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த ரட்சிப்பை உலகத்துக்கு அறிவிக்க என் தேவனை எங்களுக்கு கிருபையும் பரிசுத்தத்தையும் தேவ பலனையும் தாருங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். சபையாய் நாங்கள் இந்த நாளிலே ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. வருகிற வருஷத்துல இந்த தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவரே பெரிதாக்கப்பட்டதாக ஆண்டவரே வருகிற வருஷம் இந்த ஆலயம் ஆண்டவரே நிரம்பி வருகிறதான ஆத்துமாக்களாய் நாங்கள் கொண்டு வருவோம் ஆண்டவரே. உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிப்போம். இந்த கடைசி காலம் ஆண்டவரே, இது தேவனுடைய கடைசி காலம். உலகத்தின் முடிவின் நாட்களிலே வாழ்கிற நாங்கள் எங்களால் முடிந்த அனுபவம் தேவ பலனை கொண்டு நாங்கள் அநேகருக்கு இந்த ரட்சிப்பை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் நடத்துவதற்கு தேவனை எங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசு பிறந்ததை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அறிவித்து ஆண்டவரே, நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை, நீரே வழியாக இருக்கிறது, நீரே உண்மை என்பதை இந்த உலகத்துக்கு அறிவித்து ஆண்டவரே அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வரும்படியா தேவனை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் ஒரு உடன்படிக்கையோடு நாங்கள் ஆராதனையை நாங்கள் முடிக்கிறோம். இயேசுவே, ஒரு நாட்டில் பெரிய விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில காண செய்யுங்க. இந்த உலகத்துல நம்ம காண செய்யுங்க. உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் நிறைவாக இருக்க பரிசுத்தாவியான நீர் எங்களை நடத்துங்க. பிரசுத்தத்தை நாங்கள் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சுரப்பின் இந்த நல்ல நாளிலே நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டு உண்மையாகவே இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் சமாதானமும் அன்றொரு நித்திய மகிழ்ச்சியும் ஒரு வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போ நாங்கள் பெற்றுக் கொண்ட இந்த சந்தோஷத்தை நாங்கள் மாத்திரம் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாக இருக்கு இந்த தேவன் இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை எடுத்து பயன்படுத்தும்படியாக நீங்க பேசுங்க. பிள்ளைகளோட நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பேசுவதை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உண்மையாகவே சொன்ன வார்த்தைப்படி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடும்
ஒரு நற்செய்தியால் எங்கள் மூலியம் அநேகருக்கு அறிவிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லைட் ஆஃப் லைஃப் மிஷன் சர்ச் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாகும், அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நண்பாண்டவரே உடைய பசுமாவதற்கு நன்றி எல்லாம். பிறந்த நாளிலே நாங்கள் கத்திருக்கின்ற கொடுத்த காணிக்கைகளை தேவனின் ஆசீர்வதிங்கள். அதனை கொடுத்த கரங்கள் ஒவ்வொரு கரங்களும் அபிரதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா அந்த தேவனுடைய சத்திய வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்து உடன்படிக்கையின்படி அவர்கள் வாழ என் தேவனின் எல்லோருக்கும் கிருபைகளை காண்கிறார். அடிப்படைகளை தேவனின் ஆசீர்வதிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாக கர்த்ததாமே உங்களை காத்து ஆசீர்வதித்து உடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிறபடியான செவிகளாய் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.